காசி மாநகரத்துல ஒரு மன்னன் ஆட்சி புரியுறார். காசி மாநகரத்தை ஆள்ற மன்னனுக்கு ஒரு மகன். இந்த மகன் இளவரசிக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. மகளை கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா உன்னுடைய திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன், மாப்பிள்ளை பார்க்குறேன், உனக்கு விருப்பமானு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லிட்டா, எனக்கு திருமணம்லாம் வேண்டாம்ப்பா, நான் உங்க கூடவே இருக்கேன், நாட்டை பார்த்துக்கிறேன், சிவனை கும்பிடுறேன், இதுவே போதும் அப்படின்னு ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் ராத்திரி ரொம்ப அதிகமாக பேசுறாரு. இல்லைம்மா நீ திருமணம் முடிச்சே ஆகணும், எனக்கும் பேர பிள்ளையெல்லாம் பார்க்குறேன்னு ஆசை இருக்காதா அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இப்போ அந்த பெண்ணு சொன்னா, நீங்கள் சொல்றது மாதிரி நான் திருமணம் முடிச்சுக்கணும்னா நாளைக்கு காலையில் நம்ம 2 பேரும் சேர்ந்து காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திற்கு போவோம். காசியில் ஓடுற நதி கங்கை. அந்த கங்கையில 4:30 மணிக்கு யாரு இறங்கி நெத்தியிலே திருநீரிட்டு கொண்டு சிவசிவா சிவசிவான்னு இறைநாமம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள நான் திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிடுறான் அந்த பெண்ணு. மன்னனுக்கு சந்தோஷம். எங்கிட்டோ கல்யாணம் முடிச்சுக்கிட்டா சரிதான், இறைவா எப்படியாவது ஒரு அடியார் அனுப்பி என் மகளுக்கு மாப்பிள்ளை நீதான் அமைச்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறார். இந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தால இந்த பேச்ச அரண்மனைக்கு திருடன் கேட்டுட்டான். கேட்டவன் யோசிச்சிருக்கான், நம்ம அரண்மனைக்கு கொஞ்ச நஞ்சத்தை கொள்ளையடிக்கலான்னு வந்தோம், ஆனா இங்க நமக்கு மொத்தமா கிடைக்குது. இளவரசி என்னன்னா 4:30 மணிக்கு கங்கையில இறங்கி திருநீரிட்டுக்கிட்டு சிவசிவான்னு சொன்னா கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லுது. நம்ம ஒண்ணு அந்த வேலையை நம்ம பாத்துருவோம் அப்படின்னு நம்ம ஆள் 12 மணிக்கே கிளம்பி போயிட்டான். ஆமா, இளவரசியே மனைவியா வர போறா, காசிக்கே மன்னனாக போறான். 12:30 கிளம்பி போய் கங்கை குளிர்ல நின்று நெத்தியில பட்டைய போட்டுக்கிட்டு சிவசிவா சிவசிவா நின்றுகிட்டே இருக்கேன். 4:30 மணி ஆச்சு. 4:30 மணிக்கு சரியா மன்னனும் இளவரசி அங்க வர்றாங்க. வந்து பார்த்தா நினைச்ச மாதிரியே ஒருத்தன் நிக்கிறானே அப்படின்னு சந்தோஷம் மன்னனுக்கு. அடியாரே வெளியில வாங்க, என் மகளை நீங்க தான் திருமணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, என் மகள் நீங்க திருமணம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காசிக்கே நீங்க மன்னன் ஆயிரலாம், நானும் மகிழ்ச்சி ஆயிருவேன், திருமணம் முடிச்சுக்கோங்கன்னாரு. இப்ப திருடன் எதுக்குனே வந்தான்? கல்யாணம் பண்ணிக்க தானே வந்தான். ஆனா வெளியில வந்தவன் சொன்னானா, நான் வந்து கல்யாணம் முடிச்சுக்கணும்ன்ற எண்ணத்துல தான் இங்க வந்தேன். நேத்து ராத்திரி நீங்க 2 பேரும் பேசுறத திருட வந்த நான் கேட்டுட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், உன் மகன் எனக்கு வேணாம், நான் திருமணம் முடிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா வழிய வர செல்வத்தை வேணாங்கிறான்னு சொல்றான். அப்பதான் திருடன் சொன்னானா, நான் ஒரு திருடன், இது வரைக்கும் தெய்வத்தை பெருசா கும்பிட்டதில்லை, ஆனா நேத்து ராத்திரி ஒரு நாள் மட்டும் இந்த கங்கையிலே இறங்கி நெற்றியிலே திருநீரிட்டு கொண்டு சிவசிவா சிவசிவான்னு சொன்னதுனால உன் மகளே எனக்கு மனைவியா கிடைச்சி இந்த காசிக்கே நான் மன்னனாகிறேன்னா என் வாழ்க்கை முழுக்க சிவசிவா சிவசிவான்னு சொன்னா எப்பேற்பட்ட பெருமை எனக்கு கிடைக்கும், அதனால உன் மக வேணாம். நான் ஒரு நாள் சிவசிவான்னு சொன்னவனுக்கு அவ்வளோ புண்ணியம்னா, நம்மளாம் வாழ்க்கையில எப்பெல்லாம் நேரம் கிடைக்குது அப்பெல்லாம் சாமியை கும்பிடுறோம். எங்க கும்பிடுறோம்? பக்தின்னு எடுத்துக்கிட்டா திருவிழாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், சொல்லுங்க. சரி இருக்கட்டும். அதனால இப்படி எல்லாம் பெருமை உண்டு, சிறப்பு உண்டு. சீக்கிரமாக முருகனை சென்றடையணும். இந்த மாதிரி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். சிவபெருமான் இருக்காரு, யாரோவா? சொந்த மாமனார்னு. அப்படியா? ஆமா. ஆதி பராசக்தி இருக்கே அந்த அம்மா அகிலாண்டேஸ்வரி யாரு? மாமியார். விநாயக பெருமான் யாரு? மச்சான். ஐயப்பன் யாரு? கொழுந்தனாரு. அப்ப முருகனுக்கு யாரு? யாரு? கட்டிக்க போற எங்க வீட்டுக்கார், என் புருஷன். என்னடா ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, 2ஆம் தரமா அந்த அம்மா வாக்கப்பட்டு போவதே நினைக்காதீங்க. தெய்வ திருமணம் வேறு, மனித திருமணம் வேறு. கல்யாணம் முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தர் என்ன ஒரு சாமியார் உபதேசம் பண்ணியிருக்காரு. எல்லாரையும் கூட்டத்தை கூட்டி வச்சு ஆம்பளை ஆள் கூட்டமா பூரா எப்படி உபதேசம், யாருக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் ஒன்னா சொல்லியிருக்காரு. சிங்கம் விரட்டுச்சுன்னா பின்ன மாதிரி நடி, புலி விரட்டுச்சுன்னா மரத்து மேல ஏறு, பாம்பு விரட்டுச்சுன்னா நேரா ஓடு, யானை விரட்டுச்சுன்னா வளைஞ்சு ஓடுன்னு ஒன்னொன்னா சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த நம்மால் கூட்டத்தில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, எப்படி கொண்டாட்டி விரட்டுனா என்னங்க பண்றது? நல்ல கேள்வி தானே, அவருக்கு அவர் பாடு. அப்பதான் இவர் சொல்லியிருக்காரு, பொண்டாட்டி விரட்டினா என்ன பண்றது என்கிட்ட கேட்குறியா? நானே என் பொண்டாட்டி விரட்டி தான் சாமியாரா வந்து உட்காந்துருக்கேன், என்கிட்ட தானே வந்து விரட்டினா இந்த மாதிரி சாமியார போற வழி இல்லைன்ற மாதிரி. ஆக மனைவி இல்லாத ஒரு பெண் இல்லாத வீடாகவே இருக்காது. அதனால நானும் முருகனோடு சேர்ந்து வாழணும், அதுதான் என்னுடைய விருப்பம், ஆசையெல்லாம். இருந்தாலும் கலியுக தெய்வம் தர்மசாஸ்திரம் ஐயப்ப சுவாமிகளை வணங்கிவிட்டு அதன் பிறகு பில்லாளி வீரனே வீரமணி கண்டனே
சரணமையப்பா ஹரிகர சுதனே சரணமையப்பா ஏழை பங்காளனே சரணமையப்பா எரிமேலி சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஆமா நல்லா பஜனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே போனோம்னா சுண்டல் பொங்கல் புளியோதரை அதெல்லாம் கொடுப்பாங்க. வந்திருக்கீங்களா? ஆமா, மார்கழி மாதெல்லாம் அதான வேலை. ஆமா, அப்படியெல்லாம் ஐயப்பன் கோயில்ல பஜனை நடக்கும்போது எப்ப அந்த இதெல்லாம் அந்த வாசனை வேற பயங்கரமா இருக்கும். 10-10 வரைக்கும் பாட்டா பாடிட்டு இருக்கால, எப்பதான் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படிலாம் இருந்த ஒரு சின்ன பிள்ளைய அப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அது வெறும் சாதம் இல்லையில, பிரசாதம். சாதத்துக்கும் பிரசாதத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. வெறுமனையா வீட்டுல செய்யறதுக்கும் கோயில செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சாதாரணமாக இருந்தா சாதம், கோயிலுக்குள்ள போயிருச்சுன்னா பிரசாதம். வெளியில குடிச்சோம்னா தண்ணீர், தெய்வத்திற்கு இருந்துச்சு அப்படின்னா தீர்த்தம். வெளியில பாட்டுனா பாடல், சுவாமிக்கு பாடுனா கீர்த்தனை. வெளியில் செய்தால் செயல், தெய்வத்திற்கு செய்தால் சேவை. சும்மா சாப்பிடாம இருந்தோம்னா பட்டினி, சுவாமிக்காக சாப்பிடாம இருந்தோம்னா விரதம். வெளியில சும்மா போயிட்டு வந்தோம்னா பயணம், சுவாமிக்காக போயிட்டு வந்தா யாத்திரை. இப்படி எல்லாமே நம்ம சாதாரணமாக செய்வதற்கும் சாதாரணமாக செய்யறதோடு பக்தி இணைறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆக சாதாரணமாக இருந்தா மனிதன் ஆலயத்திற்குள் சென்றால் புனிதனாக கோயில் குளமெல்லாம். அது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டி எல்லாரும் போயிருப்பீங்க, பார்த்தாலே தெரியுது. எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு போன மாதிரி தான் இருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓடுறதுல 2 விதம் இருக்கு. 2 விதம் எப்படி? ஒரு விதம் எப்பயுமே மாலை ஓட்டு நாங்க போவோம்னு வேண்டிக்கிட்டு போறது. ஒரு விதம் வேற வழியே இல்லாம வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளுக மாலை போட்டு விடுறது. ஆமா, 2 மாசத்துக்காக சித்தியை விடட்டும்னு. ஆமா, 48 நாளாவது நம்ம நிம்மதியா இருப்போம். குடியும் குடுத்தனமாவே இந்த மனுஷன் கிடக்குறாரேன்னு இந்த அம்மா வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளு திட்டம் போட்டு கார்த்திகை 1ஆம் தேதி மாலை ஓடுவோம்னு முடிவு பண்ணிரும்னே. இந்த செய்தி நம்ம தலைவருக்கு தெரிஞ்சு போகும். அத்தாடி கிடைச்சதை குடிச்சுப்புட்டு நினைச்ச இடத்துல படுத்து தூங்கி சுதந்திர பறவையா தெரிஞ்சாமே நம்மள கழுத்துல மாலை ஓட்டாங்கன்னா கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, குளிக்க சொல்லுவாங்களே, ஒரு நாளைக்கு சைவம் சாப்பிட சொல்லுவாங்களே, கவிச்சி இல்லாம சாப்பாடு இறங்குமா தொண்டையில அப்படின்னு தோணும். அப்ப நம்மளால பாப்பாரு, முத நாளே வாங்கி மொத்தமா குடிச்சுட்டு, ஆமா 1 மாச குடியும் மொத்தமா குடிச்சுடுவேன். 3:30 மணிக்கு போய் அம்மா அந்த அம்மா எழுப்பும், வீட்டுக்காரம்மா எழுந்திரிங்க மாலை ஓடணும்னு. அப்படி எந்திரிச்சாருன்னா 4-4:30 மணிக்கு வாட கூட வாயிலிருந்து போயிருக்காரு. அப்புறம் அதோட தலையில கொண்டு போய் தண்ணியை தூக்கி ஊத்தி, ஆமா கழுத்துல மாலையை போட்டு நம்ம ஆளு காவி வெட்டிலாம் கட்டி, அப்படி நெத்தி நிறைய பட்டைய பார்க்கணுமே நீங்க, ஊதி டப்பாக்களை விழுந்தெந்திரிச்ச மாதிரி மண்டை இவ்வளவு பெரிய சந்தன குங்குமம் பொட்டு வச்சு ஊருக்குள்ள சுவாமி சொன்ன அப்படி வருவாருங்க. ஊரே அடிக்க வாங்கினே நேத்து முழுக்க அந்த ஆளு குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு. இன்னைக்கு பக்தி பழமா வராரையாடு. அப்படியெல்லாம் நடக்காம இருக்காது ஊருக்குள்ள. அதான் சிரிக்கிறீ எல்லாரும். அப்படியெல்லாம் வரும் பொழுது ஒன்றை மட்டும் யோசிக்கணும். விளையாட்டா மட்டும் சொல்லல, முத நாள் வரைக்கும் குடிக்காம இருக்க முடியாதுன்னு யோசனை பண்ண ஒருத்தர் மறுநாளே மாலை ஓட்டோன்னு வேண்டான்ற முடிவுக்கு வராரு. எப்படி வராரு? எப்படி? எல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் தான். ஆமா, அந்த மாதிரி பக்தி மட்டும்தான் வாழ்க்கையில நல்வழிப்படுத்த உதவும். ஏன் சொல்றேன்னா பல காரணங்கள் இருக்குன்னு. ஒரு பெரிய ஒரு தலைவர் ஒருத்தர், நல்லா படிச்சவர், நல்ல ஒரு பதவியில இருக்கவர். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு குரங்கு ஒண்ண வளர்த்தாரு. சரி, கூடவே வச்சுக்கிற மாதிரி. இந்த குரங்கு என்ன பண்ணாலும் கூடவே வரும் போகும் எல்லாம் பண்ணும். சரி, அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய விழாவுக்கு இந்த தலைவரை தலைமை தாங்க கூப்பிட்டாங்க. போயிட்டார். போனா ஒரு விழால என்னெல்லாம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த கருமமும் இருக்கும்ல, மதுபானம். ஆமா, அதுவும் இருக்குமா? மதுபானம் இல்லாத திருவிழா. தலைவருக்கு என்னெல்லாம் மரியாதையோ குரங்குக்கும் அதே மரியாதை. தலைவர் கழுத்துல மாலை, குரங்கு கழுத்துல மாலை, அவருக்கு பொன்னாடை, இதுக்கு பொன்னாடை எல்லாம் கொடுத்தா. சரி, தலைவர்கிட்ட கொண்டு வந்து இந்த மதுவை கொடுத்தா, வாங்கி குடிச்சார். குரங்குக்கும் கொடுத்தா, குரங்கு வாங்கி குடிச்சிருச்சு. குரங்கு சும்மாவே சேட்டை பண்ணும், குடிச்சா எப்படி சேட்டை பண்ணும்? ரொம்ப சேட்டை பண்ணும். குடிச்ச உடனே போத தலைக்கு ஏறி இருக்கிற எல்லாத்தையும் அத்தி எறிஞ்சு ஒண்ணுமிடாம வாங்கி குடிச்சு திருவிழா அந்த கொண்டாட்டமே ஒண்ணுமிடாம போச்சு. குரங்கு சேட்டை காட்டி. ஆமா, தலைவருக்கு பயங்கர கோவம். இந்த குரங்கு இந்த வேலை பார்த்து குடிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் குரங்கு அடின்னு அடிச்சு விட்டார். சரி, உடம்பெல்லாம் காயம். ஒரு 2-3 மாசம் ஆச்சு. மறுபடியும் பாருங்க இதே மாதிரி இன்னொரு விழாவுக்கு தலைவதாங்க கூப்பிட்டுருக்காரு திருவிழாவுக்கு. ஆமா, இவர் போயிட்டாரு, குரங்கையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி மாலை மரியாதை, இந்த குரங்குக்கும் மாலை மரியாதை, அதே மாதிரி சாப்பாடு, இந்த குரங்குக்கும் சாப்பாடு, அதே மாதிரி அவருக்கு மதுபானத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு குரங்கு கிட்ட கொண்டு போய் நீட்டுனார்ல. வந்துருச்சு குரங்குக்கு கோவம். கொண்டு கொடுத்தவனை காத்த சேர்த்து ஒரு அடி எடுத்து குரங்கு சொல்லிச்சான், ஏண்டா அறிவு கட்டவனே, போன விழாவுக்கு இப்படித்தான் இந்த ஆளோட போய் இந்த கருமத்தை குடிச்சேன், குடிச்சு போட்டு இல்லாத வேலை பார்த்துட்டேன், அதுக்கு என் முதலாளி என்னை அடியோ அடி நடிச்சு விட்டாரு. மறுபடியும் அந்த செய்தி தெரிஞ்சு திரும்ப குடிக்க நான் என்ன உன மாதிரி மனுஷனானு கேட்டுச்சான்.
இதுதான் நிலைன்னு தெரிஞ்சு ஒன்ன மாதிரி குடிச்சிருக்கிறீங்க. நான் மனிதனா நான் மிருகம்னுச்சான். இது விளையாட்டா மட்டும் இல்லை, ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு கூட யோசிக்கிற மாதிரி புத்தி இருக்கு, யோசிக்குது. நாம அப்படி மாதிரி யோசிக்கணுன்றதுனால வாங்க போகணும். காவல் சிறப்பாக செய்யணும். கலியுக தெய்வம் தர்மசாஸ்திர ஐயப்ப சுவாமிகள் சின்முத்திரையை கையிலே தாங்கி யோக பட்டயத்தை முழங்காலிலே அணிந்து சபரிமலை வாசனாக அமர்ந்திருக்கிறார். போகும் பொழுது சபரிமலைக்கு மட்டும் சில நிபந்தனைகள் உண்டு. அதுல ஒன்று இருமுடி கட்டி போறது, இன்னொன்று நெய் தேங்காய் கொண்டு போறது. இந்த இருமுடி கட்டி போறதுக்கும் நெய் தேங்காய் கொண்டு போறதும் ஏதோ பொழுது போகாம செய்யற காரியம் இல்லை. அதுல மிகப்பெரிய தத்துவம் அடங்கிருக்கு. என்ன அப்படி? ஆமாண்ணே, ஒரு சுவாமியை சரணடைகிறோம் அப்படின்னா எதுக்காக? முக்திக்கு வழி. இந்த பிறவி போதும், இந்த ஆன்மா உன்னுடைய திருவடியில நிரந்தரமா தங்கணுன்றதுக்கு தான் தெய்வ வழிபாடு. இது எதை குறிக்குதுன்னா, இப்ப நெய் தேங்காய் பார்த்தீங்கன்னா தெரியும். மேல இருக்கிற அந்த நாரெல்லாம் உரசி போட்டு ஒரு ஓட்டையை போட்டு உள்ள தண்ணீரை எடுத்துட்டு நெய்யை ஊற்றி வச்சு அடைச்சு கொண்டு போயிடுவாங்க. இது எதை குறிக்குதுன்னா, இந்த தேங்காய் தான் நமது உடம்பு, உள்ள இருக்கிற நெய் தான் நமது ஆன்மா. இந்த நெய் தேங்காயை சுமந்து ஐயப்ப சுவாமி கிட்ட போன உடனே தேங்காயை உடைச்சு நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணிடுவாங்க. தேங்காயை தூக்கி தீயில ஓட்டுருவாங்க, யாக தீயில. இது எதை உணர்த்துது அப்படின்னா, சுவாமி நான் உன்னை தேடி வரேன், தேடி வரக்கூடிய இடத்துல என் ஆன்மா உன்னை சரணாகதி அடையணும். இந்த உடம்பு என்ற தேங்காயினுடைய கூடு தீக்கிரையாயிரும். அதுபோல இந்த உடம்பு தீக்கிரையாயிரும், உள்ள இருக்கிற ஆன்மா இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை சொல்லத்தான் நெய் தேங்காய் கொண்டு வரும். இருமுடியா கொண்டு வரோம், நாரதரை பேசும்போது பேசிக்கிறோம், அதனால வரட்டும். ஆக காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல, காதல் பாட்டு பாடணுமா இல்லையா? இப்படியே சாமியே கும்பிட்டு இருந்தா எப்படி? காதல் நாடகம், இந்த நாடகம் இவெல்லாம் வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? எல்லாம் என் கல்யாணத்துக்கு வந்த கோசி. ஆமா, விருந்திருக்கு. என்ன இல்லாமையா? எல்லாரும் ஒரு 5:30 மணி வரைக்கும் இருந்து மாலையை மாத்துறத பார்த்துட்டு, ஆமா, அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு மொய் செஞ்சுட்டு மொய் எழுதிட்டு போனோம். சும்மா சாப்பிட்டு போயிடாது. ஆமா, தலைக்கு ரொம்பலாம் வேணாம். 5000 ரூபா 10000 ரூபா, அதுக்கு மேல உங்க விருப்பம். போதுமா? நீங்க ஒரு பவுன் நகையா கூட எழுதலாம், தப்பு இல்ல. ஆமா, தப்பு இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, தப்பு இல்ல. சும்மா சொன்னேன், போயிடாதே இருக்கு. அதனால எனக்கு முருகனுக்கு திருமணம் எங்க நடக்கணும், எப்படி நடக்கணும் தெரியுமா? எப்படி? தென்மதுரை சீமையில மீனாட்சி கோயிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம், என் பொண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். தென்மதுரை சீமையில மீனாட்சி கோயிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம், என் பொண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். நான் என்ன சொல்ல வார்த்தையது சிக்கவில்லை, நான் என்ன சொல்ல வார்த்தையது சிக்கவில்லை. வெள்ளத்தை வெள்ளி கால நாட்ட மாத்த போற மாட
வேண்டாம். முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் தெரியுமா? Right. காலை நேரத்தில வைகை ஆத்திட நானும் நீராட யாரும் பார்க்கல மஞ்சள் கிழங்கெடுத்து அரைச்சே கல்லுல எடுத்து நான் பூச என்னால் முடியல ஆளரவு கேட்டதம்மா அள்ளிமுக வேந்ததம்மா வந்து ஆடுறது யாரம்மா சந்திரன போல வந்து இந்திரன போல அங்கே நின்னா மாமையாவே தாழம்மா தொட்டி எடுத்து அங்கங்கே முத்திர வச்சா பாரம்மா ரெண்டு பேரும் சிரிச்சோம் அப்புறம் ஒன்னா சேர்ந்து முடிச்சோம் மதுரை தீபகிலே மீனாட்சி கோயிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் ஏ கண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம் மதுரை சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் அடி பொன்னம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். மிருதங்கிஸ்ட் டேனியல் ராஜ் அவர்களுக்கு மறைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பால்ராஜ்மன் பிரபு கௌசல்யா குடும்பத்தாரின் சார்பாக இந்த 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறார். பிரபு கௌசல்யா குடும்பத்தாருக்கு டேனியல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.